இது எதுவும் உன் தப்பு கிடையாது. நடந்ததுக்கு நீ பொறுப்பாக முடியாது. எல் சுயமா முடிவெடுத்தா. இது நீ சுயமா முடிவெடுக்க வேண்டிய நேரம். எனக்கு தெரிஞ்சு உனக்கு முன்னாடி இப்போ 2 பாதை இருக்கு. முதல் பாதையில போனா நடந்ததுக்கு நீ தான் காரணம்னு உன் மேல பழி போட்டுக்கிட்டு வேற ஏதாவது பண்ணியிருக்கணும்னு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்ப. நீ தனியா இருப்ப, அதனால வேதனைப்படுவ. இதுதான் உனக்கான தண்டனைன்னு நீயே நம்புவ. ஆனா 2வது பாதை இருக்கு. அதுல நடந்ததை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு வழி கிடைக்கும். அவ முடிவை ஏத்துக்கிறதுக்கான வழி கிடைக்கும். அது உனக்கு பிடிக்கணும்னோ இல்ல புரியணும்னோ அவசியம் இல்லை. அதை பத்தி யோசிக்க கூட வேண்டாம். அதை அப்படியே ஏத்துக்குவ. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நான் முதல்ல சொன்ன பாதையில ஏற்கனவே போயிருக்கேன். அது உனக்கு வேண்டாம். எல்லை பத்தி யோசி. நீ நல்லா வாழணும்னு தான் அவளும் ஆசைப்படுவா.